நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சனிப்பெயர்ச்சி குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிடர் சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எல்லாரும் சனிப்பெயர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இருக்கு மேம் அதுல? இல்லம்மா, அது பில்டப் இல்லை. உண்மையாவே பாத்தீங்கன்னா சனி பகவானை பார்த்தா நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னம்மா, அவர் நீதிமான், நீ என்ன தர்ம கர்மாதிபன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை பொறுப்பு எடுத்திருப்போம்மா. பொதுவாக பாருங்க, சம் ரிலிஜியன்ஸ்ல பொறுப்பு அப்படின்றது இருக்கு, மறுஜென்மம் அப்படின்றது இருக்கு. சம் ரிலிஜியஸ்ல அந்த மாதிரி பிலீஃப் இல்லை. பட் அஸ்ட்ராலஜி அப்படின்னாலே முழுக்க முழுக்க ஹிந்துயிசம் வருது இல்லைங்களா? அப்ப இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்திருக்கோம், அத்துணை பொறுப்புலையும் என்னென்ன நல்லதும் செஞ்சிருப்போம், கெட்டதும் செஞ்சிருப்போம். அதனாலதான் நீங்களும் மனுஷனா பிறந்திருக்கீங்க, நானும் மனுஷியா பிறந்திருக்கேன். ஆக இந்த நல்லதும் கெட்டதும் கலந்து செஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா? அதுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா சனி பகவான், நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன். அப்ப அவருக்கு பாத்தீங்கன்னா பாரபட்சம் கிடையாது, கரிசனம் கிடையாது. நீ எவ்வளோ நல்லவங்களா இருந்தாலும் பூர்வ ஜென்மத்துல நீ நிறைய கர்மாக்கள் செஞ்சிருப்ப பத்தியா, அதை 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதுக்கும் மேல சனி தசை அப்படின்னு வரும்போது அதுக்கான பலன்களை கொடுத்துருவார். அப்ப யாருக்கு பயந்தாலும் பயப்படல அப்படின்னாலும் சனீஸ்வரனுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. அது பில்டப் இல்லை, அவர் அந்த பலன்களை கொடுப்பாரு. அதே மாதிரிமா அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா, சனி ஒரு சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா ஸ்திர சொத்துக்கள் அப்படிம்பாங்க. சிலர் பாத்தீங்கன்னா பரம்பரையா பெரிய கோட்டீஸ்வரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா சனி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவர் நல்லதும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு, நம்ம செஞ்ச கெட்டதுக்கான பலனும் ரொம்ப இன்டென்சிஃபைடா கொடுப்பாரு. அதனால அவரை பத்தின பயம் வேற ஒன்றும் இல்லை. ஓகே மேம். இப்போ மேஷராசி நேயர்கள் பத்தி பேச போறேன் மேம். அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்னெல்லாம் கொடுக்க போகுது? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நம்ம மேஷத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் ஆளுமையான பர்சனாலிட்டிமா. அதாவது செவ்வாய் தான் ராசி அதிபர். அதே மாதிரி சூரியன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால மேஷத்துக்கு பெருசா நடிக்க தெரியாது, யாரையும் கெடுக்க தெரியாது, யாரையும் ஹர்ட் பண்ண தெரியாது, யாரோட காசையும் அபகரிக்க தெரியாது. இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள் இன்பில்ட்டாவே மேஷத்துக்கு இருக்கு. அப்படின்னும் போது சனி பெரிய லெவல்ல உங்களுக்கு சோதிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதுக்கும் மேல இப்ப நிறைய மேஷராசி அன்பர்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, 7 நாட்டு சனி வந்துருச்சு. இப்ப மீனத்துல இருந்தானே கும்பத்துல இருந்து சனி பகவான் பயிற்சி ஆயிருக்காரு. 6/3/2026 சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம். அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியா வருதுமா. 7 நாட்டு சனி நம்மள ஏதாவது பெரிய லெவல்ல பாதிப்பு ஏற்படுத்துவாரோ அப்படின்ற பயம் இருக்கு. இன்பில்ட்டாவே நிறைய ஹானஸ்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது ரொம்ப கம்மிமா. அதுக்கும் மேல எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரா? இல்ல, அவங்களோட ஏஜை பொறுத்து. இப்ப ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, 10+, 20+, இப்ப 21, 22 இயர்ஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து திருப்பி அதே ராசிக்கு அவர் டிராவல் பண்ணி வரதுக்கு மாறும் 29 வருஷம் ஆகும். திருப்பி அவர் மீனத்துல உட்கார்றதுக்கு, திருப்பி மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா வர்றதுக்கு. அப்ப ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா கண்டிப்பா சில பல படிப்பினைகள், சோதனைகள், வேதனைகள், இன்னல்கள், இடையூறுகள் இருக்கு. அம்மா சொல்லி கேட்க மாட்டோம், அப்பா சொல்லி கேட்க மாட்டோம், யார் சொல்லியும் கேட்காதவங்க கூட சனி பகவான் சொன்னா கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு 21 வயசு பையன் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் மேஷராசி பையனா இருக்கான் அப்படின்னா, அவங்க அம்மா அவன் கடைசி வாய் தோசை சாப்பிடும் போது சூடா தோசை கொண்டு வந்து போடுவாங்க. அப்பயும் அவங்க அம்மா மேல 1000 குறை சொல்லியிருப்பான். இப்பத்திய காலகட்டம் ஒரு வேலைன்னு கிடைச்சி ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு வேலைன்னு கிடைச்சி சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுவான். அப்ப ஒரு காஞ்சி போன தோசையை சாப்பிடும் போது அம்மாவை நம்ம எவ்வளவு கிண்டல் பண்ணியிருப்போம், அம்மாவை எவ்வளவு கேவலப்படுத்தியிருப்போம், அம்மாவை ரொம்ப எவ்வளவு ஏளனமா பேசியிருப்போம் அப்படின்றத புரிய வைப்பார். அதுக்கப்புறம் அம்மா என்ன சுட்டு கொடுத்தாலும் அம்மாவே யோசிப்பாங்க, என்ன கண்ணு இப்படி ஆறுன தோசையை சாப்பிடணும், பரவாயில்ல விடுமா அப்படின்னு சாப்பிடுவோம். இந்த படிப்பினையை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்படின்னு இதுல நம்ம மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, பெரிய நல்லது, அனுபவ பாடம், வாழ்க்கைக்கான பாடம் அப்படின்றத சனி சொல்லுவாருமா. இப்ப இதே மத்தியம வயசு மேஷராசி ஜென்ஸா இருக்காங்க, இல்ல லேடிஸா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 30+ இருக்காங்க. அவங்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு வர்றது விரைய சனி. இப்ப மத்தியம வயசுக்கு வர்றது பாத்தீங்கன்னா பொங்கு சனி அப்படிம்பாங்க. இதுல ஒரு மெத்து இருக்கு, பொங்கு சனி வந்தா பயங்கரமா வசதி வாய்ப்பு அந்தஸ்தெல்லாம் பொங்கி வரும். அதுவும் இட்ஸ் நாட் ட்ரூ. பொங்கு சனியில படிப்பினைகள் ரொம்ப கம்மி. அப்ப இவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அந்த அளவுக்கு சக்சஸ் ஆவாங்க அப்படின்றது உண்மை. அதுக்கப்புறம் 60+, 70+ வயது இருக்கவங்களுக்கு சனி பகவான் 3வது ரவுண்ட் 7 நாட்டு சனி வருவாரு. இதை தங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அவங்க ஹெல்த்ல காஷியஸா இருக்கும். பொதுவா மேஷத்தை பாத்தீங்கன்னா சனி பகவான் லார்ட் ஆஃப் 10 and 11மா. அதாவது அவங்களோட தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 12ஆம் பாவம் விரைய சனியா வந்திருக்கும் போது இந்த மாதிரி பலன்கள். அதுக்கும் மேல சனியினோட விசேஷ பார்வை இருக்குமா 3, 7, 10ன்னு. அந்த மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்ன பாவத்துல விழுது அப்படின்னா 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 9ஆம் பாவம்.
குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு அப்படின்னாலும் ரொம்ப இளம் வயசு மேஷராசி என்பர்களுக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கும். மத்தியம வயசு அதே மாதிரி வயோதிகம் அவங்களுக்கு பெருசா இடையூறு அப்படின்றது கிடையாது. பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது, பெரிய லெவல்ல கடன் கொடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த ஒரு முறை பண்ணா சக்சஸ் ஆகுதா, ஒரு விஷயத்த 2-3 முறை பண்ணும்போதுதான் சக்சஸ் அப்படின்றது வரும். பொறுமையா இருக்கணும். இப்போ சுய தொழில் செய்வாங்க மேம், ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த நேரம் எப்படி மேம் இருக்கு? ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ற வார்த்தையை அவங்க ஞாபகம் வச்சுக்கினாங்க அப்படின்னா சனி எல்லாலும் கெடுக்க மாட்டான். சனி வந்து பாத்தீங்கன்னா கடின உழைப்பாளி, உழைக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். சனியை ஓவர்டேக் பண்றது ரொம்ப ஈஸிமா. நீங்க ரொம்ப சின்சியரா ஹானஸ்டா டெடிகேட்டடா உங்க வேலையை நீங்க பாட்டுன்னு செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா சனி பகவானால எந்த கெடு பலன்களும் கிடையாது. ஓகே மேம். மாணவர்களுக்கு ஏதாவது சிறப்பு பலன்கள் இருக்கா? படிக்கணுமா, படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது தானே வேலை. இப்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டாம் அண்ட் ஜெரி மட்டும் தான் நாங்கெல்லாம் பார்த்தோம். மிஞ்சி போனா ஹீமேன் பார்த்தோம். ஆனா இப்ப ஏகப்பட்ட கார்ட்டூன் சேனல்ஸ் இருக்கு. அது ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு 8th 9th படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட ஃபோனுன்னு ஒன்று இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, எஃபி இன்ஸ்டா அதெல்லாம் இருக்கு. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது தப்புன்னு சொல்லலை, இருக்கட்டும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டா படிச்சா பாஸ் பண்ணி விட்டுருவாரா சனி பகவான்? கிடையாது. நீ பாஸ் பண்ற அளவுக்கு படிச்சாதான் பாஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க அளவுக்கு நீ படிச்சியானதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன் அப்படின்றது அர்த்தம். இது காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கான சரி, இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கான சரி, நீட் படிக்கிற பிள்ளைங்களுக்கான சரி, அவங்களோட முயற்சி கொஞ்சம் அதிகப்படுத்தினா கண்டிப்பா சக்சஸ் அப்படின்றது வந்துருமா. மேம் இல்ல பர்டிகுலர் தொழில் செய்வாங்கல்ல மேம் மேஷராசினியர்கள், அந்த தொழில் செய்யறவங்க இந்த டைம்ல பிக்கஸ்ட் ஆயிடுவாங்கன்னா எது சொல்லுவீங்க? பொதுவா எல்லா தொழிலுமே நீ ஹார்ட் ஒர்க் பண்ணா பெரிய லெவல்ல ஷைன் ஆயிடுவேன், அதுல எந்த விதத்திலயும் டவுட் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் தான் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, அதுக்கும் மேல பொதுவா அவங்களோட சுய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்ப்போமா, அந்த தொழில் ஸ்தானம் எந்த கிரகம் இருக்கு. பொதுவா சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மட்டும்தான் சக்சஸ் ஆவாங்களா? அப்படி கிடையாது. நீ என்ன தொழில் வேணா செய், ஹார்ட் ஒர்க் பண்ற நீ சக்சஸ் ஆவ, இது கேரண்டி அப்படின்னு சொல்லலாமா. ஓகே மேம். எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் தேவைன்னு சொல்லுவீங்க? ஆரோக்கியத்துல கவனம் வேணுமா, ஆரோக்கியத்துல கவனம் வேணும். உறவு முறைகளை மெயின்டைன் பண்றதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஓகே மேம். திருமணம் பத்தி ஏதாவது சொல்லுங்க. திருமணம் அப்படின்றது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படின்னாலே கல்யாணம் ஆகுமா, குழந்தை பிறக்குமா, நல்ல வரன் கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. 7 நாட்டு சனியில இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. சனி பகவான் திருமணத்தை கெடுக்கக்கூடிய கிரகமே கிடையாது. அழகா உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான். ஏன் அப்படின்னா புது சொந்தம் வந்தாதான் புது பிரச்சனை வரும் இல்லையா? ஆல்ரெடி நீ என் கூட 8 வருஷமா டிராவல் பண்ற, உங்ககிட்ட போய் உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், உன் மூலியமா என்னத்த பிரச்சனை கொடுக்க முடியும்? அப்ப புது சொந்தங்கள் அப்படின்றத அழகா வர வைப்பான். நிறைய மேஷராசி என்பர்களுக்கு வரன் அப்படின்றது வரும், திருமணம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா நடக்கும். ஓகே மேம். சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணுங்கிற ஆசை இருக்கும். இந்த டைம் வந்து ஏதாவது பர்டிகுலர் கோயில் இருக்கா, பரிகாரங்கள்? ஆமா. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிராப்தத்துக்காக தேடிட்டு இருக்க மேஷராசி அன்பர்கள் இப்போ வந்து அட்வான்ஸ்டு சிஸ்டம் மாதிரிலாம் அவங்க போறாங்க. IVF, ICSI இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் போறாங்கன்னா மல்டிபிள் அட்டம்ஸ் அவங்க பண்ற மாதிரி இருக்குமா. அதே மாதிரி கோயில் அப்படின்னாலே மேஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 நாட்டு சனியா இருக்கிறதுனால சனியை பசிஃபை பண்றதுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹனுமன் வழிபாடு. ஹனுமனை வழிபாடு பண்றாங்க அப்படின்னா குழந்தையின்மை பிராப்தோ இல்லை, அதாவது குழந்தைக்கான பிராப்தோ இல்லைங்க, நிறைய நாங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் அழகான குழந்தை பெறும். அதே மாதிரி வீண் விரையும் அப்படின்றது இருக்காது. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். அடிக்கடி ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது வராது. ஓகே மேம். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி.